ஹாய் ஹலோ வெல்கம் டு நான் உங்கள் இனிய தோழி அன்னிக்கா. அதோ வந்து விட்டேன், வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நேரமாக ஆட்டத்தில் வெறி மிகுந்தது. மேடையில் ஒரு பக்கத்தில் சாத்தியிருந்த வேலை தேவராட்டி கையில் எடுத்துக்கொண்டாள். தேவராளன் அதை அவள் கையிலிருந்து பிடுங்க முயன்றான். அதேபடியாக ஒரு பெரிய குதித்து தேவராட்டி கையில் இருந்த வேலை பிடுங்கிக் கொண்டான். தேவராட்டி அந்த வேலை கண்டு அஞ்சிய பாவனையுடனேயே மேலிருந்து இறங்கிவிட்டாள். பிறகு தேவராளன் தனியே மேடை மீது நின்று கையில் வேல் பிடித்து வெறியாட்டம் ஆடினான். சூரன் முதலிய அசுர கணங்களில் தவிடும் பொடியாகி விழுந்தனர். அழுக்கப்பட்ட சூரன் தலையே திரும்ப முளைத்தது. அவனுடைய கண்ணில் இருந்து தீப்பொறி பறந்தது. கடைசியில் சூர சமுத்திரம் இறந்து விழுந்தான். தேவராளனும் கைவேலை கீழே போட்டான். இப்போது மற்ற வாத்தியங்கள் எல்லாம் நின்றுவிட்டன. உடுக்கியின் சத்தம் மட்டும் கேட்டது. மேடைக்கு அருகே நின்று பூசாரி ஆவேசமாக உடுக்க அடித்தான். தேவராளன் உடம்பில் ஒவ்வொரு அணுவும் பதறி அடித்தது. சந்தனம் வந்துவிட்டது என்று சபையில் ஒருவருக்கொருவர் மெதுவாக பேசிக்கொண்டார்கள். சிறிது நேரத்துக்குள் எல்லாம் பூசாரி ஆவேசமாக வந்து ஆடிய தேவராளனை பார்த்து, வேளா முருகா, தேவசேனாபதி கந்தா, சூரசம்ஸ்காரம் அடியார்களுக்கு அருள்வாக்கு சொல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். கேளடா, சொல்கிறேன் என்றான். என்ன வேண்டுமோ கேள். என்ன என்று சந்தனம் வந்தவன் கூவினான். மழை பொழியுமா, வெள்ளம் வருமா, நாடு செழிக்குமா, நினைத்த காரியம் கைகூடுமா என்று பூசாரி கேட்டான். மழை பொழியும், வெள்ளம் பெருகும், நாடும் செழிக்கும், நினைத்த காரியமும் கைகூடும். ஆனால் என் அன்னைக்கு நீங்கள் பூசை போடவில்லை. துர்க்கை பழி கேட்கிறாள், பத்ரகாளி பழி கேட்கிறாய், மகிடசுரனை வதித்த சண்டாகேஸ்வரி பழி கேட்கிறாய் என்று சந்தக்காரன் ஆவேசுடன் ஆடிக்கொண்டே அலறினான். என்ன பலி வேண்டும் என்று பூசாரி கேட்டான். கேட்டால் கொடுப்பீர்களா என்றான் வெறியாடியவன். கொடுப்போம், கட்டாயம் கொடுப்போம் என்ற பூசாரி மன்னர் குலத்து இரத்தம் கேட்கிறாள், 1000 கால அரசர் குலத்து இரத்தம் கேட்கிறாள் என்று வெறியாடியவன் கோர பயங்கர குரலில் கூவினான். மேடைக்கு முன்னால் வீற்றிருந்த பழுவேட்டரை சம்புவரையர், மழவரையன் முதலிய பிரமுகர்கள் ஒருவருடைய முகத்தை ஒருவர் நோக்கினார்கள். அவர்களுடைய செக்க சிவந்த கொண்ட கண்கள் சந்தேகமாக பேசிக்கொண்டன. சம்புவராயர் பூசாரியை பார்த்து தலையை அசைத்து சமிக்கை செய்தார். பூசாரி உடுக்க அடிப்பதை நிறுத்தினார். வெறியாட்டம் ஆடிய தேவராளன் அடியற்ற மரம் போல் மேடை மீது விழுந்தான். தேவராட்டி ஓடி வந்து அவனை தூக்கி எடுத்துக்கொண்டு போனான். சபை மௌனமாக கலைந்தது. வெளியில் எங்கேயோ தூரத்தில் நரிகள் ஊளையிடும் சத்தம் கேட்டது. இத்தகைய நேரம் பார்த்து கேட்டவற்றினால் பரபரக்கோ உள்ளாகியிருந்தது. வந்தியத்தேவன் நரிகள் ஊளையிடும் சத்தம் வந்த திசையை நோக்கினான். அங்கே அம்மாளி கையின் வெளிமதில் சுவரின் மீது ஒரு தலை தெரிந்தது. அந்த ஆழ்வார்க்கனுடைய தலைதான். ஐயோ, நம்பால போட்டாங்களா? ஒரு கணம் வந்தியத்தேவன் ஒரு பயங்கர உணர்ச்சிக்கு உள்ளானான். ஆழ்வார்க்கனுடைய தலையை வெற்றி அந்த மதில் மேல் வைத்திருந்தது போன்ற பிரமை உண்டாயிற்று. அடப்பாவீங்களா, உங்களுக்கு வேற பிரமை பிடிக்கவே இல்லையா? கன்னிமைகளை மூடி திறந்து பார்த்தபோது அந்த தலையை அங்கு காணவில்லை. அத்தகைய வீண் சித்த பிரமைக்கு தான் உள்ளானது குறித்து வெட்கமடைந்தான். அத்தான நடுசி கூட்டம். குறுவை கூத்திற்கும் விளையாட்டுக்கும் பின்னர் வந்திருந்தருக்கு பிறகு விருந்து நடைபெற்றது. வல்லவரையனுக்கு விருந்து ருசிக்கவில்லை. அவன் உடம்பு களைத்திருந்தது, உள்ளமும் கலைந்திருந்தது. ஆயினும் அவன் பக்கத்தில் இருந்து அவனுடைய நண்பன் கந்தாமாறன் அங்கிருந்து மற்ற விருந்தாளிகளை யார் யார் என்பதை பெருமிதத்துடன் எடுத்து கூறினான். பழுவேட்டருடைய சம்புவராயர் தவிர அங்கே மலைப்பாடி தென்னவன் மழவரையர் வந்திருந்தார். குன்றத்தூர் பெருநிகழ்கிழார் வந்திருந்தார். நம்முடைய பல்லவர் வந்திருந்தார்கள். தான் தொங்கி, கலிங்கரையர், வணங்காமுடி, முனையரையர், தேவசேனாபதி, பூவரையர்,
அஞ்சாத சிங்கா முத்தரையர் இரட்டைக்குடை ராஜாளியர் முதலியோரை எண்ணினார் என்று கண்டான்மாறன் தன் நண்பனுடைய காதோடு சொல்லி பிறர் அறியாதபடி சுட்டிக்காட்டி தெரியப்படுத்தினான். சிற்றரசர்களுக்கு சமமான சிறப்பு வாத்திய வரங்களும் அரியர் என்ற பட்டப்பெயர் சேர்த்து அக்காலத்தில் வழங்கப்பட்டது. அவர்களுடைய ஊரை மற்றும் கூறி என்று சேர்த்து சொல்லும் மரபும் இருந்தது. அந்த நாளில் சிற்றரசர்கள் என்றார் பிறப்பினால் மற்றும் அரசர் பட்டம் பெற்று அரண்மனை சுகபோகங்களையும் திளைத்து வாழ்ந்திருப்பவர்கள் அல்ல. போர்க்களத்திலும் முன்னணியில் நின்று போரிட சத்தியமுள்ள வீராதி வீரர்கள்தாம் தங்கள் அசுரமையை நீடித்து காப்பாற்றிக் கொள்ள முடியும். எனவே ஒவ்வொரு பற்பல போர்களையும் போரிட்டு புகழுடன் காயங்களையும் அடைந்தவர்களாகவே இருப்பார்கள். இன்று அத்தனை பேர் பழையாற்றை சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் ஆட்சி கடத்தின் தத்தம் எல்லறைக்குள் அதிகாரம் செலுத்தி வந்தார்கள். சிலர் சோழ பேரரசில் பெருந்தரத்து அரசாங்க அதிகாரிகளாகவும் பதவி வகித்து வந்தார்கள். இவ்வளவு முக்கியமான சோழ சாம்ராஜ்ய பிரமுகர்கள் எல்லாரையும் ஓரிடத்தில் பற்றி வல்லவராயன் நியாயமாக உலகை கொண்டிருக்க வேண்டும். ஆயினும் அவனுடைய உள்ளத்தில் உவகை ஏற்படவில்லை. சரி, இவ்வளவு பேர் எதற்காக இங்கே கூடியிருக்கிறார்கள் என்ற எண்ணம் அவனுக்கு அடிக்கடி தோன்றியது. ஏதோ தெளிவில்லாத ஐயங்கள் அவன் உள்ளத்தில் தோன்றியிருந்து அலைந்தன. மனதில் இத்தகைய குழப்பத்தினுடைய வல்லவராயன் தனக்கென்று கந்தாமாறன் சுத்தப்படுத்தி கொண்டு கொடுத்திருந்த தனியிடத்தில் படுக்கச் சென்றான். விருந்தினர்கள் பலர் வந்திருந்தபடியால் வல்லவராயனுக்கு அம்மா பெரும் மாளிகையில் மேல் மாடத்தில் ஒரு மூலையிலிருந்த திறந்த மண்டபம் படுப்பதற்கு கிடைத்தது. நீ மிகவும் களைத்திருக்கிறாய், ஆகையினால் நிம்மதியாக படுத்துவோங்கு. மற்ற விருந்தாளிகளை கவனித்து நான் உன் பக்கமே வந்து படுத்துக் கொள்கிறேன் என்று கந்தாமாறன் சொல்லிவிட்டு போனான். படுத்தவுடனே வந்தியத்தேவனுடைய கண்கள் சுழற்றி கொண்டு வந்தது. மிக விரைவில் நித்ராதேவி அவனை ஆட்கொண்டாள். ஆனாலும் என்ன பயன்? மனம் என்பது ஒன்று இருக்கிறதே, அதை நித்ராதேவியிடம்தான் கூட கட்டுக்குள் வைக்க முடியவதில்லை. உடல் அசைவற்று கிடந்தாலும் கண்கள் மூடியிருந்தாலும் மனதின் ஆழத்தில் பதிந்து கிடைக்கும் எண்ணங்கள் கனவமாக பரிணமிக்கின்றன. பொருளில்லாத அறிவு, பொருத்தமில்லாத பிற்பல நிகழ்ச்சி அனுபவங்களும் அந்த கனவுலகத்தில் ஈடுபடுகின்றன. எங்கேயோ வெகு தூரத்திலிருந்து ஒரு நரி ஊளையிடும் சத்தம் கேட்டது. ஒரு நரி 10 நரியாகி 100 நரியாகி ஏகமாக, அது வேகமாகன்னு தானே சொல்லுவாங்க, இவங்க என்ன ஏகமாகன்னு சொல்லியிருக்காங்க. சரி, வாங்க உள்ளார போய் பார்ப்போம். ஊளையிட்டு கொண்டே வந்தியத்தேவனை நெருங்கி வந்தன. காரிருள் அந்த நரிகளின் கண்கள் சிறிய சிறிய நெருப்பு தணல்களைப் போல் ஜொலிக்க கொண்டு அவனை அணுகி வந்தன. செம்ம சிறப்பு. வாங்க மேல் கொண்டு பார்க்கலாம். மறுபக்கம் திரும்ப ஓடி தப்பிக்கலாம். தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசித்தேன். தப்பித்துக்கலாம் என்று வந்தியத்தேவன் பார்த்தான். அவன் பார்த்த மறுதிசையில் 10, 100, 1000 நாய்கள் ஒரே மந்தையாக குறைத்து கொண்டு பாய்ந்து ஓடி வந்தன. அந்த வேட்டை நாய்களின் கண்கள் அனல் பொறிகளைப் போல் ஜொலித்தன. வேற லெவல். நரிகளும் வேட்டை நாய்களும் நடுவில் அகப்பட்டு கொண்டால் தன்னுடைய கதி என்ன ஆகும்? என்னவா ஆகும்? அப்படி என்றால் சொல்லமத்தான் சொல்லி முடிய போது அலட்டைக்கும். என்று எண்ணி வந்தியத்தேவன் நடுங்கினான். நல்ல வேளை எதிரே ஒரு கோயில் தெரிந்தது. ஓட்டமாக ஓடி திறந்திருந்த கோயிலை புகுந்து வாசல் கதவை தாளிட்டான்.
தப்பிச்சிட்டான் போல இருக்கு பயபுள்ள. திரும்பி பார்த்தால் அது காளி கோயில் என்பது தெரிந்தது. அகோரமாக வாயை திறந்து கொண்டிருந்த காளிமாதேவியின் சிலைக்கு பின்னால் இருந்து பூசாரி ஒருவர் வெளிக்கிளம்பி வந்தான். அவன் கையில் ஒரு பயங்கரமான வெட்டவரி வாள் இருந்தது. வந்தாயா? வா வா. டே என்னடா இது, நரிக்கிட்ட மாட்டி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்தா அடுத்தது அருவாகிட்ட மாற்றம் போல இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாரு என்னன்னு தெரில. ஸோ மீதி இதையும் வாசிப்போம் என்று சொல்லிக்கொண்டு பூசாரி அருகில் நெருங்கி வந்தான். செத்த மவனே, நீ செத்த, அங்கே இல்லைனாலும் இங்கே நீ சாகும்ல. பாவம், நம்பாளுக்கு வந்த சோதனை பார்த்தீங்களா? நீ பிறந்த அரச குலத்தின் வரலாறு என்ன? எத்தனை ஆண்டுகளாக உன் குலத்தினர் அரசு புரிகின்றனர்? உண்மையை சொல்லடா என்று பூசாரி கேட்டான். வானர் குலத்து வல்லவராயன் 300 ஆண்டுகள் அரசு புரிந்தவர். என் தந்தையின் காலத்தில் வைதும்பராயர்களால் அரசை இழந்தோம் என்றான் வந்தியத்தேவன். அப்படியா? சரி சரி, அப்படியானால் நீ தகுந்த பலி அல்ல, ஓடிப்போ என்றான் பூசாரி. இவங்களுக்கு மத்தியில் அவங்க ஒரு உசுரை காப்பாற்றுறது எம்பிட்டு கஷ்டமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சிட்டார் என்னன்னு தெரியல. நான் யோசிச்சிட்டேன். திடீரென்று காளிமாதையின் இடத்தில் கண்ண பெருமாள் காட்சி அளித்தான். கண்ணன் சந்தையில் 2 பெண்கள் கைப்பூமாலையுடன் ஆண்டாள் பாசுரம் பாடிக்கொண்டு வந்து நடனம் ஆடினார்கள். இதை வல்லவராயன் பார்த்து பரவசம் அடைந்திருக்கிறாய். இந்த இடத்துல மைண்டு சாங்குன்னு ஒன்று போடுவியடா? இல்லை இப்போ போட மாட்டேன், கவலைப்படாதீங்க, இன்னும் டைம் இருக்குது. அவனுக்கு பின்புறத்தில் கண்டோம் 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 கண்கிணினே கண்டோம் என்ற பாடலை கேட்டு திரும்பி பார்த்தான். பாடியவன் ஆழ்வார்க்கடியான் நம்பிதான் இல்லை, ஆழ்வார்க்கனுடைய தலை பாடியது. அந்த தலை மற்றும் பலிபீடத்தில் வைக்கப்பட்டிருந்தது. இந்த காட்சியை பார்க்க சகிக்காமல் வல்லவராயன் திரும்பினான். தூணியில் மூடிக்கொண்டான். கனவு கலைந்தது. கண்கள் திறந்தன. ஆனால் கனவையும் நனவையும் ஒன்றாய் பிணைந்த ஒரு காட்சி அவன் காண நேர்ந்தது. என்ன காட்சி? அவன் படுத்திருந்த இடத்திற்கு நேர் எதிர்புறத்தில் கடம்பூர் மாளிகை சுற்று மதியில் மேலே ஒரு தலை தெரிந்தது. அது அந்த ஆழ்வார்க்கனுடைய நம்பியின் தலைதான். இவர் தலையே ஏன்பா உருண்டுகிட்டே இருக்குது? இந்த தடவை அந்த கனவல்ல, வெறும் பிரமையும் அல்ல என்பது நிச்சயம். ஏனெனில் எத்தனை நேரம் பார்த்தாலும் அந்த தலை அங்கேயே இருந்தது. ஓ மை காட்! அப்படியா? ஆமாம், அப்படிதான். அது வெறும் தலை மட்டும் அல்ல, அப்புறம் தலைக்குள் பின்னாலே உடம்பு இருக்கிறது சம்மா என்பதையும் எளிதில் ஊகிக் கொண்டிருந்தது. ஏனெனில் ஆழ்வார்க்கனுடைய கைகள் அந்த மதில் ஓரத்தின் விளிம்பை பிடித்து கொண்டிருந்தன. அதோடு அவன் வெகு கவனமாக மதிலுக்கு கீழே உட்புறத்தை உற்று நோக்கி கொண்டிருந்தான். இப்போ போட்டாங்களா இல்லையா? தலை இருக்காரா இல்லையா? ஸோ வாங்க பார்க்கலாம். அவன் அவ்வளவு கவனமாக அங்கே என்னத்தை பார்க்கிறான்? இதில் ஏதோ வஞ்சக சூழ்ச்சி இருக்க வேண்டும். ஆழ்வார்க்கடியான் நல்ல நோக்கத்துடன் தீய செயல் புரிவதற்கே வந்திருக்கிறான். அவன் அவ்விதம் தீச்செயல் புரியாமல் தடுப்பது கந்தாமாறனின் உயிர் நண்பனாகிய தன் கடமை அல்லவா? தனக்கு அன்புடன் ஒருவேளை அன்னம் அளித்தவர்களின் வீட்டுக்கு நேரக்கூடிய தீங்கை தடுக்காமல் தான் சும்மா படுத்து கொண்டிருப்பதா? அதுவும் கரெக்டு தான். எந்திரி, நீ படுக்காத, எந்திரிச்சு வா. வல்லவராயன் துள்ளி எழுந்தான். துள்ளியாமல் எழுந்திரிச்சா? மெதுவாகவே அவத்தை எந்திரிச்சிக்கலாம்லப்ல. இங்கே என்ன நடந்துட்டுருக்கு உனக்கு? நடுவில் சைலண்டாரு. பக்கத்தில் கலற்றி வைத்திருந்த உரையுடன் சேர்ந்த கத்தியை எடுத்து இடுப்பில் சேர்த்து கொண்டான். ஆழ்வார்க்கனுடைய தலை காணப்பட்ட திசையை திக்கி நோக்கி நடந்தான். மாளிகை மேல் மாடத்தில் ஒரு மூலையில் இருந்த மண்டபத்தின் அல்லவா வல்லவராயன் படுத்திருந்தான். சரி, அங்கிருந்து புறப்பட்டு மதில் சுவரை நோக்கி நடந்தபோது மேல் மாடத்தை அலங்கரித்த மண்டப சிகரங்கள், மேடைகள்,
விமான ஸ்துபிகள் தூண்கள் ஆகியவற்றை கடந்தும் தாண்டியும் சுற்றி வளைத்தும் நடக்கவே வேண்டியதாய் இருந்தது. சற்று தூரம் அவ்விதம் நடந்த பிறகு திடீரென்று எங்கிருந்தோ பேச்சுக் குரல் வந்ததை கேட்டு வல்லவரையன் தயங்கி நின்றான். ஆமாம், அதுவும் கரெக்டு தான். ஒரு செகண்ட் நில்லு. அங்கே இருந்த ஒரு தூணையை பிடித்து கொண்டு தூணின் மறைவில் நின்றபடி எட்டி பார்த்தான். ஏன் நீ அங்கே பார்க்கறாய்? இரு, நானும் வருகிறேன். கீழே குருகுலமான முற்றம் ஒன்றில் 3 பக்கமும் நெஞ்சுவர்கள் சூழ்ந்திருந்தன. ஈழத்தில் 10-12 பேர் உட்கார்ந்திருந்தார்கள். பாதி மடியின் வெளிச்சத்தை நெடுஞ்சவர்கள் மறைந்தன. ஆனால் ஒரு சுவரில் பதித்திருந்த இரும்பு அகல் விளக்கில் எரிந்த தீபம் கொஞ்சம் வெளிச்சம் தந்தது. சரி, அங்கிருந்தவர்கள் அத்தனை பேரும் அன்று இரவு விருந்தின போது அவன் பார்த்த பிரமுகர்கள்தான், சிற்றரசுகளும் சோழ சாம்ராஜ்ய அதிகாரிகளும்தான். அவர்கள் ஏதோ மிக முக்கியமான விஷயத்தை பற்றி கலந்தோசிக்கவே நள்ளிரவு நேரத்தில் அங்கே கூடியிருக்க வேண்டும். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பேசுகிறார்கள் என்பதைத்தான் ஆழ்வார்க்கடியான் மதியில் சுவர் மீதிலிருந்து அவ்வளவு கூர்மையாக கவனித்து கொண்டிருந்தது. அவன் இருக்கும் இடத்திலிருந்து கீழே கூடி பேசுபவர்களை ஒருவர் பார்க்க முடியும். அந்த இடத்தில் மாளிகை சுவர்களும் மதில் சுவர்களும் அவ்வாறு அமைந்திருந்தன. அத்தகைய இடத்தை ஆழ்வார்க்கடியான் எப்படியோ கண்டுபிடித்து கொண்டு வந்திருக்கிறான். கெட்டிக்காரன்தான், சந்தேகமே இல்லை. ஆனால் அவனுடைய கெட்டிக்காரத்தனம் மெல்லத்தான் இந்த வானர் குலத்துக்கு வந்தியத்தேவனிடம் பலிக்காதா? அந்த வேஷதாரி வைஷ்ணவியை கைப்பிடியாக பிடித்து கொண்டு வந்து, ஆனால் அப்படி அவனை பிடிப்பதாய் இருந்தால் கீழே கூடியுள்ளவர்களுடைய கவனத்தை கவராமல் அவன் உள்ள மதில் சுவரை அணுக முடியாது. அப்படி அவர்கள் பார்க்கும்படி தான் நடந்து போவதில் ஏதேனும் அபாயம் இருக்கலாம். இன்றைக்கு நாள் பார்த்து இவன் இங்கே வந்திருக்க வேண்டியதே இல்லை என்று சம்புவராயர் கூறியது அவன் நினைவுக்கு வந்தது. இவர்கள் எல்லோரும் ஏதோ முக்கிய காரியமாக கலந்தோசிப்பதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய யோசனை பற்றி பிறர் அறிந்து கொள்வதில் அவர்களுக்கு விருப்பமில்லை என்பது தெளிவு. அப்படி இருக்கும்போது தன்னை திடீரென்று அவர்கள் பார்த்தால் தன் பேரில் சந்தேகப்பட்டு விடலாம் அல்லவா? ஆழ்வார்க்கடியானை பற்றி அவர்களுக்கு தான் சொல்லதற்கு அவன் மதில் சுவத்திலிருந்து வெளிப்புறம் குதித்து ஓடிவிடுவான். ஆகையால் தன் பேரில் சந்தேகம் ஏற்படுவதுதான் மிச்சமாகும். படுத்திருந்தவன் இங்கு எதற்காக வந்தாய் என்றால் என்ன விடை சொல்வது? கந்தமாறனின் நிலைமையை சங்கடத்துக்குள்ளாகுவதுமே முடியும். ஆக அதோ கந்தமாறன் இந்த கூட்டத்தின் ஒரு பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறான். அவனும் இந்த கூட்டத்தாரின் ஆலோசனையில் கலந்து கொண்டிருக்கிறான் போலும். காலையில் கந்தமாறனை கேட்டால் எல்லாம் தெரிந்து விடுகிறது. அச்சமயம் அக்கூட்டத்தாருக்கு பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்த மூடு பல்லாக்கு வந்தியத்தேவனுடைய கவனத்தை கவர்ந்தது. மீண்டும் மூடு பல்லாக்கா? இந்த பல்லாக்கு பழுவேட்டரையனுடைய அவருடைய யானையை தொடர்ந்து வந்த பல்லாக்கு அல்லவா? அதற்குள்ளே இருந்த பெண், அந்த பெண் கையில் கொடுக்கணுமா சீட்டு? இல்லை யாரு கையிலடா அந்த சீட்டை கொடுக்க போகிறீங்க? சத்தங்கூறி சீக்கிரமாக கொடுங்கடா. ஒரு கணம் திரையை நீக்கி வெளியே பார்த்த பெண் இப்போது இந்த மாளிகையில் எந்த பகுதியில் இருக்கிறாளோ ஓ ஓ ஓ ஓ அந்த புறத்துக்கு கூட அவளை இந்த கிழவர் அனுப்பவில்லையாமே. அவர் அனுப்புகிறாரு, அனுப்பலை, நீ ஏன்ல அதை யோசிக்கிற? சத்தங்கூறி சைலண்ட்டாக வாப்பில். கொஞ்சம் வயதானவர்கள் இளம் பெண்களை மணந்து கொண்டாலே இந்த சங்கடம்தான். அச்சச்சோ, கண்கள் இருந்தும் காண முடியவில்லை. மனம் துக்கத்துக்குள்ளாகுது அந்த இடத்துல. சரி, ஆகட்டும் ஆகட்டும்.
சந்தேகம் அவர்கள் பிராணவை வாங்குகிறது. ஓ, ஒரு நிமிடம் கூட தங்களுடைய இளம் மனைவியை விட்டு பிரிந்திருக்க அவர்களுக்கு மனம் வருவதில்லை. அது சரி, நீ நடத்தும்ல, நடத்துவோம் காட்டில் மலை தான். பழுவேட்டருடைய இளம் மனைவி இருக்கிறாளோ என்னமோ. ஆக, இந்த வீரனின் தலை விதியை பார். இந்த வயதில் இளம்பெண்ணிடம் அகப்பட்டு கொண்டு அவளுக்கு அடிமையாய் தவிக்கிறான். அதைவிட அதிசயமானது ஆழ்வார்க்கண்ணினுடைய பைத்தியம். இந்த பல்லக்கு இங்கே வைத்திருப்பதனாலே தானே அவனும் சுவர்மேல் காத்திருக்கிறான் போலும். ஆனால் அவனுக்கு அவளுக்கும் என்ன உறவோ என்னமோ, நமக்கு என்ன தெரியும்? அதுவும் ரைட்டு தான், நமக்கு என்ன தெரியும்? நாம் அப்படியே சைலண்ட்டாக உஃப்ன்ட்டு போயிட வேண்டியதான். அவளும் ஒரு வேளை அவனுடைய சகோதரியாய் இருக்கலாம், அல்லது காதலியாகவும் இருக்கலாம். பழுவேட்டரையில் பலவந்தமாக அவளை கவர்ந்து கொண்டு போயிருக்கலாம். அவ்வாறு அவர் செய்யக்கூடியவர் தான். சரி, அதனால் அவனுடைய பார்த்து பேச ஒரு சந்தர்ப்பத்தை ஆழ்வார்க்கடியான் எதிர்பார்த்து இப்படியெல்லாம் அலைகிறான் போலும். ஆனால் அவர் அந்த மண்டையில் பார்த்துட்டு வந்தார். சரி, ரைட்டு, நம்ம முழுசாக வாசிப்போம். இதை பற்றி நமக்கு என்ன வந்தது? பேசாமல் போய் படுத்து தூங்கலாம். ரைட்ரா, எனக்கு அந்த ஒரு இடத்துல பிளேட்டை போடுக்கடா, நான் சாப்பிட்டு போய் ஓரமாக படுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் அந்த சீட்டு முக்கியல்ல. இப்படி அந்த இணையன் முடிவு செய்த சமயத்தில் கீழே நடந்த பேச்சில் தன்னுடைய பெயர் அடிபடுவதை கேட்டான். உடனே சற்று கூர்ந்து கவனிக்க தொடங்கினான். நம்மால் கண்டுபிடிக்கிறாரு, மெதுவாக பேசவும். உம்முடைய குமரனுடைய சிநேகிதன் என்று ஒரு பிள்ளை வந்திருந்தானோ? அவன் எங்கே படுத்திருக்கிறானா? நம்முடைய பேச்சு எதுவும் அவனுடைய காதில் விழுந்து விடக்கூடாது. அவர் எல்லாத்தையும் கேட்டாரே. அவன் ஆதித்த கரிகாலனின் கீழ் பணி செய்யும் ஆள் என்பது நினைவிருக்க வேண்டும். நம்முடைய திட்டம் உறுதிப்பட்டு நிறைவேறும் காலம் வருவதற்குள் வேறு யாருக்கும் இதை பற்றி தெரியக்கூடாது. அந்த பிள்ளைக்கு ஏதாவது கொஞ்சம் தகவல் தெரிந்துவிட்டது என்ற சந்தேகம் இருந்தால் கூட அவனை இந்த கோட்டையிலிருந்து வெளியே அனுப்பக்கூடாது. ஒரேடியாக அவனை தீர்த்து விட வேண்டும். உசித்தமாயிருக்கும். இதை கேட்ட வந்தியத்தேவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அதை ஏம்பளை என்கிட்ட கேட்குற? நானும் உன் கூட கிட்டத்தட்ட ஸ்டோரி பார்க்குறேன், உள்ளவாப்பில். அவர்களுடைய பேச்சை கேட்டு முழுவதும் கேட்டு விடுவது என்று உறுதி செய்து கொண்டான். அந்த இடத்த விட்டு அவன் நகரவே இல்லை. நானாக இருந்தாலும் அதானே யோசிப்பேன். அச்சமயம் கந்தாமரன் தன் சிநேகிதிக்கு பிரிந்து பேசியது வல்லவரனுடைய காதில் விழுந்தது. மேல் மாடத்து மூலை மண்டலத்தின் வந்தியத்தேவன் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறான். இந்த கூட்டத்தின் பேச்சு அவன் காதில் விழப்போவதில்லை. தனக்கு சம்பந்தமில்லாத காரியத்தில் அவன் தலையிடுகிறவனும் அல்ல. அப்படியே அவன் ஏதாவது தெரிந்து கொண்டாலும் அதனால் உங்கள் யோசனைக்கு பாதகம் ஒன்றும் நேராது. அதற்கு நான் பொறுப்பு என்றான் கந்தாமாறன். உனக்கு அவனிடம் அவ்வளோ நம்பிக்கை இருப்பது குறித்து எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் எங்களில் யாருக்கும் அவனை முன்பிலும் பின்பிலும் தெரியாது. ஆகையானால் தான் எச்சரிக்கை செய்தேன். நாம் இப்போது பேசப்போகிறதோ ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் உரிமை பற்றிய விஷயம். அஜாக்கிரதையாக காரணமாக ஒரு வார்த்தை வெளியில் போனாலும் அதனால் பயங்கரமான விபரீதங்கள் ஏற்படலாம். இது உங்களுக்கு எல்லோருக்கும் நினைவிருக்க வேண்டும் என்றார் பழுவேட்டரையர். ஆனால் என்னன்னா,
அந்த சீட்டு ஸ்டோரி எதில் வரும், எந்த பக்கத்தில் வரும்? டைரெக்டாக போய் உட்காந்து படிச்சிடலாமா அப்படின்னா கதை இன்ட்ரெஸ்டாக இருக்காதேடா அப்படிங்கிற மாதிரி போகும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நாம் என்ன பண்ணலாம், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அந்த சீட் தேடுவோம். ஸோ அதுதான் நமக்கு கிடைச்ச ஒரே ஆப்ஷன். சரியா? ஸோ மீண்டும் அடுத்த கதையை பார்ப்போம். சிரிப்போம் கதிப்போம். அஸ்திரமையை பற்றி பழுவேட்டரையின் வார்த்தைகளை கேட்டதும் வந்தியத்தேவன் உடனே ஒரு முடிவுக்கு வந்தான். அரசுரிமையை பற்றி இவர்கள் என்ன பேசப் போகிறார்கள்? இவர்கள் யார் பேசுவதற்கு? ரைட்டா, இங்கே ஏதோ ஒரு சம்பவம் நடக்க காத்திருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, அதையும் தான் கேட்போம். இந்த கூட்டத்தில் நடக்கப் போவதை அறிந்து கொண்டு தீர வேண்டும். இங்கேயே உட்கார வேண்டியதுதான். இதை காட்டிலும் வசதியான இடம் வேறு கிடைக்காது. நீ அப்படியே உட்காந்து கேளு. ஆழ்வார்க்கடியன் எப்படியாவது போகட்டும், அவனை பற்றி நமக்கு என்ன கவலை? அடப்பாவி, இன்றைக்கு இங்கு ஏதோ மர்மமான நிகழ்ச்சி நடைபெறப் போகிறது என்ற எண்ணம் வந்தியத்தேவன் மனதில் முன்பே உண்டாயிருந்தது. ஆழ்வார்க்கடியனின் விபரீதமான பொருள் தரும் வார்த்தைகள், கோட்டை வாசற் காவலாளிகளின் துடுக்கான நடத்தை, சம்புவராயன் அரைமனதான வரவேற்பு, வெறியாட்டம் ஆடிய சந்திரகானின் ஆவேச மொழிகள் இவையெல்லாம் அவனுக்கு ஏதேதோ சந்தேகங்களை உண்டாக்கியிருந்தன. ஆமால, உங்களுக்கு தோணுதா? எனக்கும் அப்படி தான் தோணுது. அந்த சந்தேகங்களெல்லாம் நீக்கிக் கொள்ளவும் உண்மையை அறிந்து கொள்ளவும் இதோ ஒரு சந்தர்ப்பம் தெய்வாதீனமாக கிடைத்திருக்கிறது. அதை ஏன் நழுவ விட வேண்டும்? சரி, அதுவும் கரெக்டு தான். இதற்குள் கீழே பழுவேட்டரையர் பேசத் தொடங்கிவிட்டார். வந்தியத்தேவன் காது கொடுத்து கவனமாக கேட்கலானார். உங்களுக்கெல்லாம் மிக முக்கியமான ஒரு செய்தியை அறிவிக்க நான் வந்திருக்கிறேன். அதற்காகவே இந்த கூட்டத்தை சம்புவராயர் கூடியிருக்கிறார். சுந்தர சோழ மகாராஜாவின் உடல்நிலை மிக கவலைக்கிடமாக இருக்கிறது. அரண்மனை வைத்தியர்களிடம் அந்தரங்கமாக கேட்டு பார்த்தேன். ஓ, அரியா, என்னாச்சு அவருக்கு? அவர்கள் இனிமேல் நம்பிக்கை இடமில்லை, அதிகாலமும் உயிரோடு இருக்க மாட்டார் என்று சொல்லிவிட்டார்கள். சரி, ஆகவே இனிமேல் நடக்க வேண்டிய காரியங்களை பற்றி நாம் இப்போது யோசித்தே வேண்டும் என்று கூறி பழுவேட்டரையர் நிறுத்தினார். சரி, வைத்தியர்கள் சொன்ன அந்த காலத்தில் அதெல்லாம் உண்மையாண்ணா? வைத்தியர்களிடம் அந்தரங்கமாக கேட்டு பார்த்தேன் என்று சொன்னார். சரி, நமக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. பட் இருந்தாலும் ஒரு டவுட்டு. டிஆர்லாம் அப்போல்லாம் இருக்க மாட்டாரோ? டாக்டர்லாம் அப்போ கிடையாதோ? ஒன்லி மெடிஷன் மட்டும்தானா? அது ஹோம் மெடி மட்டும்தானா? இந்த மாதிரி மூலிகை வைத்தியர்கள் தானா? ஒருவேளை டாக்டர் இருந்திருந்தால் அவருக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லியிருப்பாரோ? ஜோசியர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டார் கூட்டத்தில் ஒருவர். நீங்கள் ஏம்ல ஜோசியர்லாம் கேட்குறீங்க? ஜோசியர்களை பற்றி போய் கேட்பானா? கரெக்ட் தான், ஜோசியர்களை போய் நான் கேட்பேனான்னு கேட்குறாரு. சில நாளாக பின்மாலை நேரத்தில் வானத்தில் வால் நட்சத்திரம் தெரிகிறதே, அது போதாதா என்றார் ஒருவர். டிஸ்டாக இருக்கே, வால் நட்சத்திரத்துக்கும் இவருக்கு என்னல சம்பந்தம்? பின்னர் பழுவேட்டரையர் கூறினார். ஜோசியர்களையும் கேட்காவிட்டது அவர்கள் சில காலம் தள்ளி போடுகிறார்கள், அவ்வளவுதான். எப்படி இருந்தாலும் அடுத்தாற்போல் பட்டத்துக்கு உரியவர் யார் என்பதை நாம் யோசித்தாக வேண்டும். அதை பற்றி நீ யோசித்து என்ன ஆவது? ஆதித்த கரிகாலுக்கு தான் இளவரச பட்டம் 2 வருஷத்துக்கு முன்பே கட்டியாகிவிட்டதே என்று இன்னொரு கம்மலமான குரல் கூறியது.
அது என்னம்ல கம்மலமான குரல், புரியலையே. வாசிங்களும் ட்விஸ்டாக தான் இருக்குது. நான் மீண்டும் பஸ்லேருந்து போய் படிக்கிறேன். இதை நான் வாசிச்சிருந்த கதையை எடுக்குங்காட்டிலும் ஒவ்வொரு ஸ்லாங்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. நான் போய் மீண்டும் 1வதுலேருந்து படிக்க போகிறேன். இருங்க. உண்மைதான். ஆனால் அப்படி இளவரச பட்ட கற்றி வருவதற்கு முன்னால் நம்மில் யாருடைய யோசனையாவது கேட்கப்பட்டதா என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஓ, இங்கே கூடியுள்ள நாம் ஒவ்வொருவரும் 100 ஆண்டுக்கு மேலாக 4 தலைமுறையாக சோழ ராஜ்யத்தின் மேன்மைக்காக பாடுபட்டு பழங்குடியை சேர்ந்தவர்கள். ஸோ நீங்களா ராஜ்யத்துக்காக இது பண்ணுறீங்க. நான் என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கே தெரியும். சரி, ஓகே. என் பட்டனாருக்கும் என் திரும்பியம் போரில் இருந்தார். என் பாட்டனார் வெள்ளூர் நடந்த போரில் உயிர் விட்டார். என் தந்தை தற்காலத்தில் உயிர்ந்த தியாகம் செய்தார். அமைதிய உங்கள் ஒவ்வொருவரின் மூதாதையரையும் இந்த சோழ நாட்டின் மேன்மையும் நிலைநாட்டுவதற்காக உயிரை கொடுத்திருக்கிறார்கள். நம் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் இளம் பிள்ளைகள் காலத்தில் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஈழ நாட்டில் அது என்னல நாடு, இந்த நாடு எங்கெல்லாம் இருக்குது? ஈழ நாடு. இருள நான் மீண்டும் போய் யூடியூப் போய் செக் பண்ணுறேன். இருள நம்முடைய குலத்தையும் குடும்பத்தையும் சேர்ந்த பிள்ளைகள் போர் செய்து வருகிறார்கள். ஆனால் அடுத்தபடியாக பட்டத்துக்கு வர வேண்டியவர் யார் என்பது பற்றி தீர்மானிப்பதில் நம்முடைய அபிப்பிராயத்தை மகாராஜா கேட்கவில்லை. தசரதர்கூட இராமருக்கு பட்டம் கட்டுவது பற்றி மந்திராலோசனை சபை கூட்டி யோசனை செய்தார். மந்திரிகளையும் சாமந்தர்களையும் சேனை தலைவர்களையும் சிற்றரசுகளையும் ஆலோசனை கேட்டார். ஆனால் சுந்தர சோழ மகாராஜா யாருடைய யோசனையும் கேட்பது அவசியம் என்று கருதவில்லை. அவன் மனுஷன் அவர் என்ன நினச்சாரோ. ஸோ மேற்கொண்டு ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம் என்று நினைக்கையில் பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் காரணத்தால் தங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தோழி அனிகா. ஸோ பார்ட் 6 கம்மிங் சூன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் அண்ட் தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.